வணக்கம். க்ரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சிம்பிளாக ஒரு பவுடரை வச்சு சுகர் வச்சு செய்யலாம். கேக்குக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எனக்கு வந்துட்டு விப்பிங் க்ரீம் பவுடர் இதுதான் கிடைச்சது மார்க்கெட்டில். இது எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பவுடர் பேஸில் இருக்கும். இதை ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 5 ஸ்பூன் வந்துட்டு வெறும் பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சின பால் இல்லை, வெறும் நார்மல் பால் தான். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்துட்டு எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு நல்லா அடிக்க போகிறேன். சப்போஸ் ஹேண்ட் பிளெண்டரால் வச்சு அந்த விஸ்கு வச்சு நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பவுலுக்கு கீழே வந்துட்டு ஒரு சின்ன பவுலில் நல்லா ஐஸ் க்யூப் வச்சு அதுக்கு மேலே இந்த பவுலை தூக்கி வச்சுடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக அடிக்கிறதுக்கு நல்லா வரும். உங்களுக்கு க்ரீம் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் ஈஸியாக. அப்படி இல்லைன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போது இது நல்லா அடிச்சுட்டு இது கூட ஃப்ளேவர்ஸ்க்காக கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு சுகர் சேர்த்துருக்கேன். இது அரைச்சி வச்சுருக்கேன், நல்லா பொடி பண்ணி. அதையும் சேர்த்து நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அடித்தா அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீமாக நல்லா ஸ்டிக்கியாக ஃபார்ம் ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது, விஸ்க் யூஸ் பண்ணும்போது அப்பப்போ அந்த சில்னஸ் பார்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப்லேயே வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸாவது ஆகும். அப்போ தான் வந்துட்டு அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு ஃபார்ம் ஆகும். இப்போது க்ரீம் நல்லா தயாராகிடுச்சு. நான் க்ரீம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கு பிறகு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அடியில் வந்துட்டு ஐஸ் க்யூப் வச்சு ரெடி பண்ணுறீங்கன்னா டைரெக்டாகவே டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீம் தயாராகிடுச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.